இந்த சாரி கட்டியிருக்கும் போது மட்டும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, நான் டீச்சரா ஒர்க் பண்ணும்போது, என் கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஞாபகமா இந்த சாரி எடுத்து குடுத்தாங்க. கல்யாண ஃபங்ஷனுக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா, பார்க்காத சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் இங்க பார்க்கலாம். விதவிதமா சாப்பாடு வேற. படிக்கிறத தவிர மித்த எல்லாமே சூப்பரா செய்றான். படிக்க சொல்லி உட்கார சொன்னா, தாளம் போட்டுட்டு விளையாண்ட்ருக்கான். 10த் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பலாம் படிக்க மௌரிஷ் உட்கார்ந்தாலே நானும் போய் அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து சொல்லிக் குடுக்குறது, இல்லைன்னா அவன் சொல்றத கேட்கறது இந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். எப்பவும் போல இன்னைக்கு நாள் நிலவேம்பு கசாயத்தோட ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு முருங்கா போட்டு பருப்பு சாம்பார் தான் வச்சிருந்தேன். சந்தையிலேருந்து நாட்டு முருங்கா வாங்கிட்டு வந்திருந்தேன். பருப்பு குழம்பு அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஏன்னா நாட்டுக்காய் யூஸ் பண்ணாலே அந்த குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி தேங்காய், பாதாம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மோரையும் குடிச்சுக்கிட்டாங்க. வெள்ளை சாப்பாடு கம்மியா சாப்பிட்டாலும் பரவால்ல. ஆனா இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு இதெல்லாம் குடுப்பேன். ஈவினிங் உளுந்தங்கஞ்சி செய்யணும். அதுக்காக காலையிலேயே உளுந்து வந்து ஊற வச்சுட்டேன். காலையில சாப்பிடுறதுக்கு முருங்கா போட்ட பருப்பு சாம்பார், டிஃபனுக்கு வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், நாட்டுக்கோழி முட்டை ஒண்ணு வந்து வச்சு குடுத்துட்டேன். இதுங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு.